வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் கோர பிடியில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 276 பேரை காணவில்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மீட்புப் பணி 5வது நாளாக தொடர்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் 5வது நாளாக மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முப்படை வீரர்கள், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர், கடலோர காவல்படை, வனத்துறையினர், 8 காவல் நிலையங்களைச் சேர்ந்த போலீசார், உள்ளூர் நீச்சல் வீரர்கள் என சுமார் 2000 பேர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வயநாடு மாவட்டத்தில் இருந்து மலப்புரம் மாவட்டத்தில் பாயும் சாலையாற்றில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீச்சல் வீரர்கள் மூலமாக நீருக்கடியில் சடலங்கள் எதுவும் சிக்கியிருக்கிறதா என்ற தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களின் செல்போன் எண்கள் மூலமாக அவர்கள் கடைசியாக இருந்த இடத்தை கண்டறிந்து அந்த பகுதியில் தேடும் பணி நடைபெற்றது. மேலும் சிக்கலான இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டும் GPS தொழில்நுட்ப உதவியுடனும் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் நடைபெற்றன. தெர்மல் ரேடார் ஸ்கேனர் எனப்படும் வெப்பத்தை கண்டறியும் ரேடார் கருவியையும் மீட்புக் குழுவினர் பயன்படுத்தினர். பயங்கரவாதிகள் மறைவிடங்களில் பதுங்கியிருந்தால் அவர்களின் சுவாசத்தில் இருந்து வெளிப்படும் வெப்பத்தை வைத்து அவர்களின் இருப்பிடத்தை அறிவதற்காக இராணுவத்தினர் இந்த கருவியை பயன்படுத்துகின்றனர். தற்போது இந்த கருவி வயநாட்டில் பயன்படுத்தப்பட்டதில் முண்டக்கை பகுதியில் மண்ணுக்குள் 3 அடி ஆழத்தில் ஒருவர் இருப்பதற்கான அடையாளம் தெரிவதாக கருவி தெரிவித்தது. அந்த இடத்தில் இராணுவ வீரர்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியதில் அப்படி யாரும் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இரவில் தேடுதல் மற்றும் மீட்புப் பணியை இராணுவம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.